நண்பர் நண்பர்கள், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் மாறுது. ஆனால் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா சிங்குலர் ப்ளூரல் இது ரெண்டுத்துக்குமே தோஸ்த் இந்த ஒரு வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ தோஸ்தோன்னு ஒரு வார்த்தை இருக்கே ஜி, அதை எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஸ்டூடெண்ட்டுடைய டவுட் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோஸ்தோ இஸ் யூஸ் டிபெண்டிங் ஆன் த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். அதாவது ஒரு சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த தோஸ்தோன்ற வார்த்தை நம்ம எங்கே யூஸ் பண்ணமோ அங்கே தான் யூஸ் பண்ணணும். ஹிந்தி கிராமரில் பார்த்தீங்கன்னா ஆப்ளிக் ஃபார்ம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. கோ, சே, கே பாஸ், கே சாத் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்பொழுது அதுக்கு முன்னாடி நம்ம தோஸ்தோ, இது ப்ளூரலாக இருக்கும்போது தோஸ்தோன்ற வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், தே ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மேரே தோஸ்த் ஹே, இந்த இடத்துல தோஸ்துன்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அதுவே ஐ வெண்ட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட போனேன் அப்படின்னு சொல்லும்போது மேனே அப்னே தோஸ்தோं के साथ गया, இந்த இடத்துல தோஸ்தோன்ற வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த தோஸ்தோன்ற வார்த்தையை மாற்றி நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஹிந்தி கற்றுக்கணுமா? தமிழ் ஈஸி ஹிந்தியை ஃபாலோ பண்ணுங்கள்.